அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே பேசும்படிக்கு ஜெபிக்கிறேன். இன்றைக்கு போட போகிற இந்த வீடியோ ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து, ஒரு மனபாரம். ஆக்சுவலாக இது ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ பெண்ணின் மனபாரம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி உலகத்திலேயே ரொம்ப அதிகமாக இருக்கவங்க கத்தோலிக்க கிறிஸ்தவங்க தான். கிட்டத்தட்ட 50% மேலே கிறிஸ்தவங்களில் 50% மேலே இருக்கவங்க கத்தோலிக்க கிறிஸ்தவங்க தான். ஆர்சி ரோமன் கேத்தலிக் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவங்க. ஆனால் ஆதி திருச்சபை ஆரம்பித்தது எருசலேமில் தான், அந்தியோக்கியாங்கிற இடத்துல தான் முதலாக இயேசுடைய சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கப்பட்டது அப்படின்னு நாம் பைபிளில் வாசிக்கிறோம். அப்புறம் எப்படி அது ஆர்சி என்று ஆரம்பித்தது அது பற்றி சரியாக நம்மளுக்கு தெரியல. முக்கியமாக ஆர்சி கிறிஸ்தவங்களுக்கும் மற்ற கிறிஸ்தவங்களுக்குள்ள முக்கியமான வித்தியாசம் என்னென்னா, மாதாவை அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மாதாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, புனிதர்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் நாம் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரித்த பிறகு பார்த்தா மாதாவும் சீடர்களோடு அந்த ரூமில் இருக்காங்க. எல்லாருமே யூதர்களுக்கு பயந்து கதவை அடைச்சிட்டு இருக்கிறாங்க. ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே மாதாவும் இருக்காங்க. நம்ம வாசிக்கிறோம். வசனம் நான் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து வந்தார் அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. அப்போது எந்த சபை என்னெல்லாம் எழுதப்படலை, ஆனால் அந்தந்த ஊர் பெயரால் சபைகள் அழைக்கப்படுறதை நாம் பார்க்குறோம். எபேசு சபை, கொரிந்து சபை, ரோமாபுரி சபை, பிலிப்பியருக்கு, தெசலோனிக்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்தந்த ஊர் பெயரால் சபைகள் அழைக்கப்படுறதை நாம் பார்க்குறோம். எங்கேயுமே இந்த கிறிஸ்துவின் சபை அப்படின்னு சில இடங்களில் இருக்குது. ஆனால் ரோமன் கேத்தலிக், புரொட்டஸ்டன்ட் இதெல்லாம் அதுக்கு பிறகு மனுஷனாக உருவாக்கி கொண்டது. இயேசு சிலுவையில் மரிக்கிறப்ப அவங்க சீஷர்கிட்ட சொல்கிறாங்க, தன்னுடைய சீஷரை பார்த்து கடைசியாக இதோ உன் தாய் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த சீடர் அவங்கள அம்மாவாக ஏற்றுக்கிட்டாங்க, கடைசி வரைக்கும் அவங்க பராமரிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம இந்த வரலாறு சொல்லுகிறது. இப்படி இருக்கிறப்ப இயேசு சீடர்களோடு இருந்த மரியாளை எப்படி வணங்குறது, அவங்களுக்கு சிறுபங்கள் வைக்கிறது, புனிதர்களுக்கெல்லாம் சிறுபங்கள் வைக்கிறது, இந்த வழிபாடுகள் எப்படி உள்ளே வந்தது, எப்படியோ உள்ளே வந்துவிட்டது. நாளடைவில் தான் அந்த வழிபாடுகளெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வர எல்லா ஜபங்களுமே மரியாள் வழியாகவும் புனிதர்கள் வழியாகவும் ஏறெடுக்கப்படுற நிலைமை ஆயிட்டுது. என்னுடைய சில அனுபவங்களை இவங்க முன்னால் பகிர்ந்து கொள்கிறேன். சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு சகோதரி வீட்டில் அவங்க மகளால் ஒரே பிரச்சனை. திடீர்னு அந்த மக காணாமல் போயிடுவா, வாலிப பிள்ளைவ. அப்போது ஒரு நாள் நான் அப்போ ஊருக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஏம்மா நான் அந்தோனியார் கடவுள்கிட்ட வேண்டினேன், ஜெபஸ்தியார் கடவுள்கிட்ட வேண்டினேன், சூசேப்பர் கடவுள்கிட்ட வேண்டினேன், எந்த கடவுளுமே ஜெபத்தை கேட்கலையம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், அவங்கெல்லாம் கடவுள் இல்லைல்ல, அவங்கெல்லாம் புனிதர்கள், கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்களுக்கு சொன்னேன். அவங்க ஆர்சி கேத்தலிக் தான். ஊரில் பார்த்தா ஆர்சி, ஒவ்வொரு ஊருமே ஆர்சி கோட்டையாக இருக்கும். மற்ற கிறிஸ்தவங்க அவ்வளோ அங்கே இருக்கிறதில்ல. ஃபுல் A to Z அநேகமாக ஆர்சி தான். நானும் கூட பரம்பரையாக ஆர்சி தான். சம்பவத்தை சொல்கிறேன். ஏன்னா இது மாதிரி நிறைய இருக்குது இந்த மனபாரங்கள். ஆனால் இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு முறை ஒரு 7வது வகுப்பு படிக்கிற ஒரு பிள்ளை என்கிட்ட கேட்டால், அந்தோனியாருக்கு அம்மா அப்பா இருக்குது, மரியாள் மாதாவுக்கு அம்மா அப்பா இருக்குது, ஆனால் மிக்கேல் தூதருடைய அம்மா அப்பா யார் என்றவா கேட்டாள். அவளுக்கு அவன் நல்லா படிப்பா. அவளுக்கு சண்டே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கப்ப தற்செயலாக அவள் அப்படி ஒரு கேள்வி கேட்டது என்னை அதிர பண்ணிது. ஏன்னா அவள் ஒரு ஆர்சியில் உள்ள பிள்ளை தான். ஆனால் அவள் ரொம்ப நல்ல ஃபெய்த், நல்ல கோயிலுக்கெல்லாம் போகிற பிள்ளை. திருப்பி கேட்டால் மோசைங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டாள். அப்போது ஒரு வேதத்தை பற்றி ஒரு சரியான ஒரு நாலேஜ் அவங்களுக்கு இல்லை. பொதுவாக எங்கள் உறவினர்கள்
இன்னும் கத்தோலிக்க கிறிஸ்தவங்களையே கேட்டால் எங்களுக்கு அது கிடச்சிது, ஜெபம் பண்ணோம், அவங்கக்கிட்ட ஜெபம் பண்ணோம், காணாமல் போனது கிடச்சிது, இவங்கக்கிட்ட ஜெபம் பண்ணோம், எங்களுக்கு சுகம் கிடச்சிது, வீடு கிடச்சிது, திருமண காரியங்கள் நடந்தது அப்படின்னு எல்லாம் இன்னும் எத்தனையோ சொல்கிறாங்க. பேய்பிடியிலேருந்து சுகம் கிடச்சிது அப்படின்னு சொல்கிற ஒரு மனுஷன் அவன் ரட்சிக்கப்படாமல் அவன் எப்படி அவனுக்கு சுகம் கிடைக்கும்? ஆண்டவர் இயேசு சுகம் கொடுக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் பைபிளில் அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுறான். அவன் தன்னுடைய பாவத்துக்காக மனம் வேதனைப்பட்டு அவன் இயேசுவோட மறுபடியும் நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லி சுகம் பெற்ற அத்தனை பேரும், கைப்பிடியிலேருந்து சுகமான அவ்வளோ பேரும் அநேகமாக இயேசுவே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் எந்த இடத்துலையாவது நாம் இப்படி பேய்பிடி சுகமாச்சு, அங்கே போனேன், நான் அங்கே வேளாங்கண்ணிக்கு போனேன், இங்கே போனேன், எனக்கு இப்படி புதுமை நடந்துச்சுன்னு சொல்கிறவங்களுடைய லைஃப்பில் ஒரு ரட்சிப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. மறுபடியும் அவங்க குடிக்கிறாங்க, டிவோர்ஸ் இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கையில் சண்டை பிரச்சனைகள் எல்லாமே வழக்கம் போல் இருந்துட்டு தான் இருக்குது. ஒரு ரட்சிப்பு அங்கே இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை விடுவிச்சா அவர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து அதுக்கப்புறம் தான் சுகம் கொடுக்குறாரு. இப்படி எல்லாத்துலேயும் மறுபடியும் நீங்கள் இருங்கன்னு சொல்லி அவர் விடுவிக்கிறதில்ல. நம்ம வேதாகமத்தில் இருந்து பார்த்தோன்னா யோவான் 8:32 இப்படியாக சொல்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பைபிள் இந்த ஆண்டவருடைய வசனம் தான் நம்மளை விடுதலையாக்கும்னு சொல்லுது. 2 கொரிந்தியர் 3:17 எடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று எழுதப்பட்டுள்ளது. இப்படி பார்த்தீங்கன்னா விடுதலை கொடுக்கறது ஆண்டவர் தான். கர்த்தருடைய ஆவியானவர், சத்தியம், பைபிள் வசனம் விடுதலை கொடுக்கு, ஆண்டவருடைய ஆவியானவர் விடுதலை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 5:39-40 வாச பார்த்தீங்கன்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறீர்களே அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறாங்க. அதில் முடிவில்லா வாழ்வு, நித்திய ஜீவன் உண்டென்று விசுவசிக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ முடிவில்லா வாழ்வு, நித்திய ஜீவன், இறந்த பிறகு ஒரு நித்திய ஜீவன், பரலோக வாழ்வு உண்டு. அதை கொடுக்கறதும் ஆண்டவருடைய வார்த்தை தான். கர்த்தருடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறதுன்னு சொல்லி தாவீது ராஜா பாடுறாரு. நம்முடைய ஏன் தன்னை தலையில் வெளிச்சம்னு போடல, நம்முடைய காலுக்கு வெளிச்சம், நடக்கிற அந்த பாதை கிளியராக இருக்கணும். அப்போது அதுவும் கர்த்தருடைய வசனம் தான் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இன்னும் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ இவ்வளவு வசனங்களையெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்த பிறகு ஒன்றுமே வேதத்தில் எழுதப்படாத ஒரு வழிபாட்டுக்குள்ளே நாம் பரம்பரையாக நாம் இருந்துட்டு இருக்கோம். நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினது இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அந்த பரிசுத்த ரத்தம் அவருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் அதாவது அவர் எப்படி என்றால் எல்லாத்துக்கும் அம்மா அப்பா, இந்த உலகத்திலேயே பிசிக்கலா அம்மா அப்பா இருக்காங்க. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் மரியாளுடைய வயிற்றுல அவங்க உருவாகுறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துடைய அப்பா பிதாவாகிய கடவுள், அந்த வார்த்தை உருவமா வருது, அவருடைய வார்த்தை உருவமா இந்த உலகத்துல வருது. அப்போ என் பிதா அப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு பிதாவை ஆண்டவரேன்னு சொல்லி அழைக்கிறாங்க. அன்னை மரியாள், அதாவது மாதா, இயேசு கிறிஸ்து பிறக்க ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு பாத்திரம். என்னதான் இருந்தால் கூட நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய துதியையும் கனத்தையும், அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மகிமை ஏன் நம்ம எந்த மனுஷனுக்கும் கொடுக்கக்கூடாது. இங்கே எல்லாம் மனுஷங்க தான், மேரி, சயின்ஸ், அவ்வளோ பேர் மனுஷங்க தான். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தின்படி, அவருடைய வசனத்தின்படி வாழ்ந்தாங்க. அது எந்த வானதூதருக்கும் கூட நாம அந்த ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய மகிமையை கொடுக்கக்கூடாது. 70 இயேசுடைய சீடர்களில் ஒருவரான தோமா இந்தியாவுக்கு வந்தார். மொழி தெரியாத ஜனங்களப்போ ஹீப்ரு பேசியிருப்பார். அப்போது நம்ம நாட்டுக்கு அவர் இங்கே வந்தார். வாழ்க்கை முறை மேம்படாத
கல், மண், மரம், வானக சேனை எல்லாவற்றையும் வணங்கி கொண்டிருந்த மனிதருக்கு வந்து சுவிசேஷம் அறிவித்தார். அவருடைய இரத்தம் இந்த மண்ணில் சிந்திச்சு, இந்த மண்ணிலே அவர் கொல்லப்பட்டார். ஆண்டவருக்காக வைராக்கியமா இயேசு கிறிஸ்து அவரை விசுவசித்து அவருடைய வழிப்படி நடந்தால், அவருடைய வசனத்தின் படி நடந்தால் நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்குங்கிற ஒரே நம்பிக்கையில் அவர் சுவிசேஷத்தை அவர் அறிவித்தார். செத்தாலும் சாகிறேன், ஆனால் நான் ஆண்டவருடைய வசனத்தை அறிவிச்சிட்டு அவரை மற்றவங்களுக்கு அறிவித்து அதுக்கு பிறகு நான் சாகிறேன் அப்படின்ட்டு அவர் நினச்சிருக்காரு. இப்போ போனீங்கன்னா புனித சவேரியார், புனித இன்னாசியார், புனித அருளானந்தர், இன்னும் எவ்வளவோ பேர் வெளிநாடுகளில் இருந்து, புனித சவேரியார் இந்தியாவுக்கு வந்திருக்காரு, புனித அருளானந்தர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இவங்க எல்லாரும் சுவிசேஷத்தை சொன்னாங்க, இயேசுவை சொன்னாங்க மக்களுக்கு. ஒரு அன்னை தெரசா ஏதோ நாட்டில இருந்து இங்கே வந்திருக்காங்க, இயேசு அறிவிச்சாங்க, தங்களுடைய சேவையினால் அறிவிச்சாங்க. அவங்க ஒரு இடமா போய் சொல்ல இயேசுவே ஆண்டவர்னு சொல்லலை, ஆனால் அவங்களுடைய சேவையினால தொழுநோயாளிகளுக்கு கூட முகம் சுளிக்காமல் அவங்க செய்த சேவை மக்களை அவங்கள நோக்கி திரும்பி பார்க்க வைத்தது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான புனிதர்கள் உண்டு, வேத சாட்சிகள் உண்டு. அவங்கெல்லாம் ரத்தம் சிந்தி வளர்த்த சத்தியம் இது. அடிபட்டு அவங்க வந்து இது எண்ணெய் கொப்பரையில் போடப்பட்டு சிறைச்சேதம் எல்லாம் செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டு இன்னும் எவ்வளவோ பாடுகள், தோல் உரிக்கப்பட்டு சித்திரவதைப்பட்டு, ஆனால் அவங்க வேதத்தை, கர்த்தருடைய வசனத்தை பரப்பினாங்க, சுவிசேஷத்தை பரப்பினாங்க. இயேசு கிறிஸ்து அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போயிட்டே இருக்குது. ஆனால் உயிரே போனாலும் அவங்க அந்த இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கலை, ஆண்டவரை விட்டு பின்னே வாங்கலை கடைசி வரைக்கும். இன்றைக்கு ஆலமரமாக உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மதம் இருக்குது. ஆனாலும் ஆலமரத்தில் ஒவ்வொரு விழுதும் ஒவ்வொரு சபையாக இருக்குது. அவர்களே, என்னோட உயிரே போனாலும் இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர், அவருடைய இரத்தம் அந்த உலகத்தில் நம்மளுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்று சொல்லி தைரியமாக சுவிசேஷத்தை அறிவிச்சாங்களே, அந்த இயேசு கிறிஸ்து எங்கே? சபைகளில் இன்றைக்கு அவரை பற்றி எங்கே சொல்கிறாங்க? கத்தோலிக்க குருக்கள், கன்னியர்களுடைய சேவை மிகவும் பாராட்டத்தக்கது. ஏன்னா முதல் காரணமாக அவங்க திருமணம் செய்யலை, அவங்களுடைய வாழ்க்கையை முற்றிலும் அர்ப்பணிச்சிருக்காங்க. ரெண்டாவது, அவங்க ஆடம்பரத்தை திறந்துருக்காங்க, ஆபரணங்களை திறந்துட்டாங்க. நம்மளே மாதிரி விதவிதமாக ட்ரெஸ் பண்ணுறது அப்படிலாம் அவங்களுக்கு இல்லை, திறந்துட்டாங்க எல்லாத்தையுமே. அடுத்தால அவங்களுடைய நீங்கள் அவங்களுடைய சேவையெல்லாம் பார்த்தீங்கன்னா அநாத ஆசிரமங்கள், தொழுநோய் காப்பகங்கள் இருக்குது, முதியோர் பராமரிப்பு இல்லங்கள், இன்னும் கான்வென்ட்ஸ் நடத்துகிறாங்க. ஒழுக்கத்துக்கு பெயர் பெற்ற கான்வென்ட்டில் நானும் கூட கான்வென்ட்டில் தான் படித்தேன். கான்வென்ட்டுடைய டிசிப்ளின் உண்மையிலே வித்தியாசமானது தான். பள்ளிகளுக்கு சேவை செய்கிறாங்க. ஆர்சி கத்தோலிக்க கிறிஸ்தவங்களை போல முழங்கால் பொடியிட்டு அப்படி ஒரு வைராக்கியமாக ஜெபம் பண்ண முடியாது. சின்ன பிள்ளையிலேருந்தே ஒரு டிசிப்ளினோட அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாதுன்னெல்லாம் சொல்லி வளர்க்குறாங்க. ஆனாலும் கூட இந்த தேர் பவனி, சிறுப வழிபாடு, இன்னும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அதாவது தேவனுக்கும் புனிதர்களுக்கும் அதாவது மனிதனுக்கும் உள்ள வேறுபாட்டை மக்களுக்கு ஏன் அப்படி குருக்கள்லாம் சொல்லலை அப்படின்னு எனக்கு தெரியல. எல்லா புனிதர்கள்லையும் நாங்கள் வேண்டி அது கிடைச்சது இது கிடைச்சது நீ சொல்கிற மனுஷங்கள்லாம் ஏன் தாபூருக்கு போகிறாங்க, தாபூர் ஆசிரமத்துக்கு போகிறாங்க, சாலக்குடிக்கு போகிறாங்க, அங்கே போய் மனசை தியானித்து ஆண்டவர் இயேசுடைய வசனங்களை அங்கே அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை தவிர ஒருவர் மூலமாகவும் நமக்கு சமாதானம் வராது. அந்த சமாதானத்தை தேடி தான் மக்கள் அங்கே எங்கேயுமா போகிறாங்க. இதை வந்து கோயிலில் பூசை வந்து ஃபுல்லாக ஆண்டவரை தான் மகிமைப்படுத்துகிறோம். அப்போ அந்த பிரசங்கத்தில் ஆண்டவர் இயேசுவை வந்து முன்னிலைப்படுத்தி அவ்வளவா சொல்லி நான் பார்க்கலை. சொல்கிறாங்க, இயேசுவையும் சொல்கிறாங்க. மற்றபடி இப்போ திருவிழாலாம் வந்தால் 10 நாட்கள் வந்து எந்த புனிதருடைய பேரில் திருவிழா வருதோ, அந்தோனியார் செய்த புதுமை 10 நாட்களில் ஒவ்வொரு நாளாக அறிவிக்கிறவங்க அந்த அப்படி புனிதர்கள் யாரை பின்பற்றினாங்க? இயேசுவையும் அவருடைய சுவிசேஷத்தையும் பின்பற்றினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க ரொம்ப குறைவு தான்.
கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கின்றார் தாழ்வடையேன். எந்த நாத்துமம் நிறைந்திடும் வண்ணம் அவர் அன்பின் வழி வளர்ப்பார். எந்த நாத்துமம் நிறைந்திடும் வண்ணம் அவர் அன்பின் வழி வளர்ப்பார். மரண இருள் மூடிடும் வேளை இயேசுவே என்னோடிருப்பார். இயேசுவே என்னோடிருப்பார். கர்த்தர் என் மேய்ப்பராய். நான் சொல்கிறது பொய்ன்னு நினச்சா உண்மையிலே நீங்கள் ஒரு சர்வே எடுத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவும் மாதா சூசையப்பர் எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு நீ சொல்கிற எத்தனையோ அறியாத மக்கள் இருக்காங்க. இயேசு மரி சூசை அப்படின்னு சொல்கிறாங்க, எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு. இயேசு கடவுள், மரியாள் சூசையப்பர் எல்லாம் மனிதர்கள், புனிதர்களாக வாழ்ந்த மனிதர்கள். ஆக நான் யாரையுமே குறை சொல்லலை. புனிதர்களையோ மரியாவையோ அன்னை மரியாவையோ மகிமைப்படுத்துகிற பாடல்கள் எத்தனை இருக்குது. உலகாளும் தாயே என்னை பாடுறோம், ஓ மரியே பாவிகளுக்கு அடைக்கலமேனு பாடுறோம், மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும் அப்படின்னு பாடுறோம். இந்த இப்படியெல்லாம் மகிமைப்படுத்துகிற மரியாள் என்ன சொன்னாங்க தெரியுமா? என் ஆன்மா இறைவனை ஏற்றி புகழ்கிறது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கிறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்படி தன்னை தாழ்த்தி, நான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி தேவனை மகிமைப்படுத்திய ஒரு மகாபெரும் வாக்கியவதி அன்னை மரியாள். ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலிருந்தே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட பெயரிடப்படாத பெண் அன்னை மரியாள். ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்கிறாங்க, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்கும் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பேறு பெற்ற பாக்கியவதி, யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம். ஆனாலும் அவங்கள மகிமைப்படுத்தினா இப்போ அவங்க இருந்தால் ரொம்ப வருத்தத்தான் படுவாங்க. ஏன்னா அவங்களே என் மீட்பராம் கடவுள் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாங்க. நாம் அவங்கள மகிமைப்படுத்தினா அவங்களுக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும். பாவிகளுக்கு அடைக்கணும் இயேசு மட்டும்தான். அவர் ஒருத்தருடைய ரத்தம் தான் இந்த உலகத்தில் சிந்தப்பட்டது, பரிசுத்த ரத்தம். வேற யாரும் நம்மளுக்கு அடைக்கலமாக இருக்கவே முடியாது. பாவம் செஞ்சவருக்கு அடைக்கலாம் இயேசு மட்டும்தான். இடையில ரெக்கமெண்டேஷனுக்கெல்லாம் ஒன்றுமே வேதம் சஜஸ்ட் பண்ணல, அப்படி யாருமே செய்ய முடியாது. மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறவங்க இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் ஜெபிக்கலாம், இறந்த பிறகு அவங்க இளைப்பாறுதலுக்குள்ளே இருப்பாங்கன்னு தானியல் புக்கு கடைசி அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்புறம் அவங்களால ஒருத்தருக்காகவும் ஜெபம் பண்ண முடியாது. பேதுருடைய காலில் கொர்நேலியு விழுந்தபோது அவர் சொல்கிறார், எழுந்திரும் நானும் மனுஷன்தான் சொல்கிறாரு. ஆனால் இப்போ அவரை பெருமைப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கனமும் மகிமையும் அந்த க்ளோரி அந்த ப்ரைஸ் எல்லாமே இப்போ ஷேர் ஆகி போயிட்டுருக்கு, மனுஷனுக்கு கொடுக்கப்படுது. பவுல் கூட சொல்கிறாரு, அவருக்கும் அப்பல்லோவுக்கும் ஒரு தடவை எல்லாரும் பலியிட போகிறாங்க. அவர் செய்த ஒரு அதிசயத்தை பார்த்து அப்போ சொல்கிறாரு, நாங்களும் உங்களை போல் பாடுள்ள மனுஷங்க தானே, நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒடிய போய் அதை தடுக்கிறார். உண்மையான சத்தியம் கரெக்டாக அறிவிக்கப்பட்டால் இன்றைக்கு பெந்தகோஸ்தை மற்ற சபைகளில் காணப்படுறவங்க பாதி பேர் கத்தோலிக்க கிறிஸ்தவங்க தான். அப்படி யாருமே போகவே மாட்டாங்க. புனிதர்கள் வழியான ஜெபத்தை மேம்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சரியாக அறிவிக்கப்படாததுனால தான் இன்றைக்கு மக்கள் சபையாக தேடி போகிறாங்க. அங்கே பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு சபை அவங்க ஒரு குடும்பமாக அந்த சபையை வச்சுருக்காங்க. அங்கே திருப்பி அங்கே சரியில்லைன்னு வேறு இடத்துக்கு போகிறாங்க. இப்படிமா மக்களுடைய வாழ்க்கை சிதைஞ்சு போய் இருக்குது. அந்த
அன்பானவர்களே, மரியாள் அவங்க பாக்கியவதி தான். அவங்களுக்கு அவங்க பரிசுத்தமாக கடைசி வரை வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு வேறு பிள்ளைகள் இருந்தாங்கன்னு எல்லாம் மற்ற கிறிஸ்தவங்க சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா யாக்கோபு, யோசே இவங்களெல்லாம் இயேசுவின் சகோதரர்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்களுடைய தாய் பெயரும் மரியாள் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. எசேக்கியேல் 44வது அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்குறப்ப, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அதற்குள் பிரவேசித்தார், அதனால் அந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வேறு பிள்ளைகள் கடைசி வரைக்கும் இல்லை, அவங்க அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே போல் கத்தோலிக்க கிறிஸ்தவங்க மற்ற சபையினரை அல்லேலூயா சொல்கிறாங்க, தொழுறாங்க, குதிக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்க அப்படின்லாம் இவங்க குறை சொல்கிறாங்க. இதையுமே நான் அவ்வளவா இந்த சைடுக்கே நான் போக மாட்டேன். ஏனென்றால் நம்ம தெரியாத ஒன்றை, தவறான ஒன்றை வீணாக சொல்லி ஏன் நம்ம பரலோக வாழ்வை இழக்கணும்? நம்மளுக்கு சரியாக தெரியாத எதையும் பற்றி நாம் அந்த மேட்டருக்குள்ளே நம்ம போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். யாரையும் குற்றப்படுத்தும்படியாக பேசவில்லை. இன்றைக்கு உங்கள் கைகளில் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பு தந்தையர்களே, கன்னியர்களே, நீங்கள் நினச்சா சொல்லலாம். அறியாத மக்களுக்கு ஆண்டவரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இதை கிளியர் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற சபை ஆர்சி சபை தான் நான் நினைக்கிறேன். எல்லா சேவை, ஃபுல்லாக சேவை. ஆனாலும் நீங்கள் ஆண்டவர் இந்த சத்தியத்தை கிளியர் பண்ணுங்க மக்களுக்கு. மனிதர்கள் வேறு, அப்படி கிளியர் பண்ணனா யாருமே சபையை விட்டு வெளியே மற்ற சபைகளை தேடி போக மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து தான் ஆத்மாவுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர். அந்த ரட்சிப்பை தேடி தான் ஜனங்கள் போகிறாங்க. தயவு செய்து ஒரு விண்ணப்பமாக எடுத்துக்கிடுங்க. என்னுடைய தாழ்ந்த கருத்து இது. அவர்கள் இருந்தால் மன்னிக்கும். மனசையோ சிஎஸ்ஐயோ மற்ற எந்த சபைகளோ ஒரு பிரச்சனை இல்லை. நாம் எங்கே இருக்கிறோங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய பழைய சுவாபத்தை, பழைய மனுஷனை களைஞ்சி போட்டு நாம் புதிதாக பிறந்து நம்ம தெய்வ சாயலை அடைய ட்ரை பண்ணுறோமா, அதுதான் மேட்ரு. அதாவது நம்ம நம்ம பழைய சுவாபத்தை களைஞ்சி போட்டு நம்ம இயேசுவை போல மறுரூபமாகணும். கொஞ்சம் கொஞ்சமாக மறுரூபமாகி எல்லா பழைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் அரைஞ்சிட்டு எல்லாத்துக்கும் ஞான ஸ்நானத்தினால ஒரு முழுக்கு போட்டுட்டு அப்புறம் நம்ம இயேசுவை போல நம்ம மாற முயற்சி பண்ணுறோம். நம்ம எந்த சபையில் இருக்கிறோங்கிறது நமக்கு ஒரு பொருட்டல்ல. நம்ம எப்படி இருக்கிறோம், ஒரு நித்திய வாழ்வுக்காக நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம், அதுதான் மேட்டர். இதில் உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே உண்டாவதாக. ஆமென்.